வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். நம்ம போர்டு எக்ஸாம்ல நீங்க கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்ல இந்த ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இந்த கொஸ்டினை கூட நீங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா இதுக்கான பதிலை சொல்லலாம். ஸோ the கொஸ்டின் என்னன்னு பாருங்க. The two aqueous solution P and Q have pH 5 and 13 respectively. The correct interference is that. ஸோ நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், pH ஸ்கேலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ pH ஸ்கேல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதோட மிடில் 7 இருக்கும். ஸோ 7ங்கிறது நியூட்ரல். அண்ட் 7ல இருந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அசிடிட்டி H+ஓட டொனேட்டிங் கெப்பாசிட்டி. ஓகே, H+ டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் நமக்கு இங்க கொடுத்துருக்கூடிய வேல்யூ என்ன, 5. ஸோ 5 எங்க இருக்கும், இங்க இருக்கும். எஸ், இது 0 அண்ட் இங்கே 14. ஓகே, ஸோ அட் 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நமக்கு என்ன வரும், 25 டிகிரி செல்சியஸ்ல 0ல இருந்து 14 தான் pH ஸ்கேல். நீங்க டெம்பரேச்சரை மாற்றும் போது pH ஸ்கேலும் மாறும். சரி, இப்போ என்ன 5 pH 5ங்கிறது 7க்கு பக்கத்துல இருக்கிறனால இது எப்படி இருக்கும், திஸ் இஸ் a weak ஆசிடா இருக்கும். ஸோ 7க்கு பக்கத்துலனா வீக். அதே 0க்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ன வரும், ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கும். அகைன் இந்த 14 இருக்குல்ல, 14. ஸோ எஸ், 7க்கு மேல இன்க்ரீஸ் ஆக அது என்ன ஆகும், OH மைனஸை ஃபாஸ்டா டொனேட் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் மோர் பேசிக் இன் நேச்சர். ஸோ 14ன்னு பாத்தீங்கன்னா 14க்கு பக்கத்துல வேல்யூ இருந்துச்சு, pHோட வேல்யூ 14க்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ராங் பேஸ். அப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 13 14க்கு பக்கத்துல இருக்கிறனால டெஃபினட்டா நமக்கு இருக்கக்கூடிய பேஸ் என்னவா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் பேஸா தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆசிட் வீக் ஆசிட் அண்ட் பேஸ் ஸ்ட்ராங் பேஸ். இங்க இருக்கல பாருங்க, P அப்படிங்கிறது ஸ்ட்ராங், ஆக்சுவலி Pங்கிறது ஆசிட். ஓகே, ஸோ ஆசிட்ங்கிறது வீக் ஆசிட் அண்ட் Qங்கிறது ஸ்ட்ராங் பேஸ். ஸோ HCl இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ கண்டிப்பா A கிடையாது, P அசிட்டிக் ஆசிட். ஓகே, இட்ஸ் அ வீக் ஆசிட் அண்ட் Q இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு வீக்கான ஆசிட் பா. ஓகே, அப்போ இதுவும் கிடையாது, ரெண்டுமே வீக்னு கொடுத்துருக்காங்க. HNO3 ஸ்ட்ராங். ஓகே, அசிட்டிக் ஆசிட் வீக் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங். அப்போ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். முடிஞ்சா, ரொம்ப ஈஸியா முடிஞ்சா. ஸோ தட்ஸ் இட் பா, இவ்வளவுதான் இந்த கேள்வி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்ததும் ஆன்சர் பண்றதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் pH ஸ்கேல் மட்டும்தான். ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஜாலத்துடைய கிராஷ் கோர்ஸ் ஆன்கோயிங். உங்களுடைய சீனியர்ஸ், கசின்ஸ் யாராச்சும் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய ஜைலம் பேட்ச் பற்றி சொல்லிக் கொடுங்க. நம்ம ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல நம்ம பேட்சஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஆஃப்லைன்ல படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஜைலத்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில கண்டிப்பா தாராளமா வந்து படிக்கலாம். அண்ட் ஆன்லைன்ல படிக்கணும்னு நினைச்சாங்கனாலும் பெட்டர், வீட்ல இருந்தே படிக்கலாம். தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம இந்த பேட்சை லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த நம்பரை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆர் உங்க கசின்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Okay, so that's it for today. Take care of yourself. See you on next class. And don't forget, stay well, study well. Okay.